ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சிலிண்டரை எப்படி 45 நாள் கொண்டு வர்றது, ஒருத்தங்க கொண்டு வந்தாங்க. அது மாதிரி அந்த ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த கதையை பார்க்கும்பொழுது பூ கட்டிக்கிட்டே பார்க்கலாம். ஏன்னா எங்கள் ஏரியாவில் மல்லிகைப்பூ இன்றைக்கி 100 கிராம் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். குண்டு மல்லி அதை மலர்றதுக்குள்ளே கட்டணும்னு நினச்சேன், ஆனால் மலர ஆரம்பிச்சிருச்சு. இதை கட்டிக்கிட்டே நம்ம இந்த கதையை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாகப்பட்டினம் அருகில் ஒரு சிறிய வீட்டில் லக்ஷ்மி அவங்க குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. கணவர் தினமும் வேலைக்கு போவார். 2 குழந்தைங்க பள்ளிக்கு போகும். சாதாரண நடுத்தர குடும்பம் தான். ஒரு நாள் காலையில் கேஸ் ஸ்டவ்வில் சத்தம் சடனாக ஆஃப் ஆகிடுச்சு. என்னன்னு பார்த்தா சிலிண்டர் தீர்ந்து போயிடுச்சு. அம்மா அடுப்பு ஏன் அணைஞ்சிடுச்சு, குழந்தை கேட்டுச்சு. லக்ஷ்மி மெதுவாக சிலிண்டரை பார்த்தாங்க. சிலிண்டர் காலி ஆகிடுச்சு. இந்த மாதம் ஒரு சிலிண்டர் 25 நாள் கூட வரலை, முடிஞ்சு போச்சு. அவங்க மனசு நொந்து போயிடுச்சு. சம்பளம் வர்றதுக்குள்ளே கேஸ் செலவு மட்டும் கூடிக்கிட்டே போயிடுச்சு. அந்த நாள் நைட்டு லக்ஷ்மி முடிவெடுத்தாங்க, இப்படி போனால் முடியாது, ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்ட்டுன்னு. அடுத்த நாள் முதல் சமையல் பண்ணும்போது பாத்திரத்துக்கு மூடி போட்டாங்க. அதனால் வேகமாக சமைக்க முடிஞ்சிச்சு. அதிக தீயில் குக் பண்ணுறதை விட்டுட்டு மிதமான தீயில் சமைக்க ஆரம்பித்தாங்க, சிம்மில். அடுத்து காய்கறி எல்லாம் முன்னாடியே வெட்டி ரெடி பண்ணிட்டாங்க, கேஸ் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஒரே நேரத்தில் 2-3 ஐட்டம் குக் பண்ண ஆரம்பித்தாங்க. பழைய அன்ஈவன் வெஸ்ஸில் விட ஃப்ளாட்டாக உள்ள பாட்டம் உள்ள பாத்திரத்தை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சில நேரம் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ரைஸ் குக்கர் அடிக்கடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால இப்போ என்னாச்சு, கேஸ் யூஸ் குறைஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. 1 மாதம் கழிஞ்சிச்சு. கணவர் கேட்டார், இந்த மாதம் இன்னும் சிலிண்டர் வாங்கலையான்னு. லக்ஷ்மி சிரித்தாங்க. இப்போதாங்க 40 நாள் ஆகுது, இன்னும் இருக்குன்னு. முன்னாடி 25 நாள் தான் வந்த சிலிண்டர், இப்போது 45 நாள் வரையும் வருது, இனிமேலும் வரும். செலவு குறைஞ்சது மட்டும் இல்லைங்க, அவங்க மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி கிடச்சிது. இப்போ என்னென்னா, நம்ம வீட்டில் பெரிய சேஞ்ச் எதுவும் வேண்டாம், சிறிய ஹேபிட் தான் பெரிய சேவிங்ஸை தரும். ஒரு சிலிண்டர் நம்ம கையில் தான் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது தான் நம்மளோட ஐடியா வச்சு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ தான் நம்ம சிலிண்டரை சேவ் பண்ண முடியும், பைசாவை மெயினாக சேவ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட சிலிண்டர் யூசேஜ் நீண்ட நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட குடும்ப சேமிப்பு டிப்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.